Okay, good evening, friends. Welcome to our Cartesian analysis for our UGTRB mathematics preparation classes. Today onwards, நமது preparation journey வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ யூஜிடிஆர்பி கண்டிப்பா நம்ம வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க தாராளமா இந்த கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ கரெக்டான ஒரு பிளேஸ்க்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. ஸோ யூஜிடிஆர்பி இஸ் நாட் ஜஸ்ட் அன் எக்ஸாம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து என்ன சொல்றது, ஒரு கவர்மெண்ட் மேத்ஸ் டீச்சர் ஆகிறதுக்கான கேட்வே. ஓகே, ரைட். நமக்கு வந்து ஒரு நிலையான நிலையான ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு யூஜிடிஆர்பி மேத்ஸ் வந்து இப்போ ஒரு அருமையான வாய்ப்பை நம்ம கண்ணு முன்னாடி நிற்குது. ஸோ டுடே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுல வெரி ஃபர்ஸ்ட் யூனிட்டான அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி அதுல தான் நம்ம என்டர் ஆக போறோம். இந்த அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எப்படி அப்படியே நான் ஆல்ரெடி கிளாஸ்ல நம்ம சொல்லியிருக்கோங்க. அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி ஒட்டுக்கா அப்படியே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தலைகால் புரியாது. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் எங்க சென்டர்ல அப்படின்னா, இதை வந்து நாங்கள் 2 சாப்டரா ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா, அல்ஜிப்ரிக், அதாவது டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா, ஐ மீன் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் தியரி, இதை ரெண்டையும் இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் சாப்டர். திஸ் இஸ் அல்ஜிப்ரா. அதை ஃபர்ஸ்ட் சாப்டர் வச்சாச்சு. செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா நம்பர் தியரி, prime number, composite number, decomposition of a composite number as a product of primes, etc. ஸோ இதுவும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரி, இது ரெண்டையும் சேர்த்து ஒரு சாப்டராகவும் நாங்கள் பிரிச்சுட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து அல்ஜிப்ரா, செகண்ட் சாப்டர் வந்து நம்பர் தியரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. ஓகேங்களா? சரி. இப்ப இந்த அல்ஜிப்ராவை பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. நீங்க வெரி ஃபர்ஸ்ட் யூனிட்டே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரியான அமைப்புல தான் நம்மளுக்கு சிலபஸே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்க தோணுது எனக்கு. ஏன்னா அல்ஜிப்ரா ரொம்ப 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 ஈஸிங்க. வெரி பேசிக் ஆப்ரேஷன்ஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னாலும் அதுக்குள்ள இன்னொன்று அட்ஜசென்ட்டாக வந்திருக்கக்கூடிய நம்பர் தியரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ட்ரிக்னாமெட்ரி நம்ம சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சது தான். ஸோ அல்ஜிப்ரா 11th 12th 10th எல்லாமே நம்ம அதை பற்றின ஓரளவு மினிமம் பேசிக் தெரிஞ்சு வச்சிருந்திருப்போம். அதனுடைய கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான் இங்கே வருது. செகண்ட் சாப்டரான நம்பர் தியரி நம்மளுக்கு அந்த நம்பர் ஆஃப் டிவைசஸ், பிரைம், காம்போசிட் பற்றின அடிப்படை ஐடியாஸ் எல்லாமே, பேசிக் ஐடியாஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த யூனிட்டை ஈஸியாக ரன் பண்ணிடலாம். ட்ரிக்னாமெட்ரியும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ், சைன், காஸ், டேன், அதை வச்சு எப்படி வந்து நம்ம இங்கே எக்ஸ்பான்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்பர் தியரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இருக்கும். ஸோ ரெண்டா டிவைட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அல்ஜிப்ரா சாப்டருக்குள்ள என்டர் ஆகலாம். ஸோ அல்ஜிப்ரானாவே வெரி ஃபர்ஸ்ட் நம்ம என்னங்க பண்ணுவோம், வாட் இஸ் ஈக்குவேஷன், வாட் இஸ் பாலினாமியல், எப்போ வந்து ஒரு பாலினாமியல் வந்து நமக்கு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகுது, வாட் இஸ் பாலினாமியல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது என்னன்னு தெரிஞ்சதுனா தான் நம்ம அடுத்தது ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ எப் வாட் இஸ் பாலினாமியல், முதல்ல பாலினாமியல்னா என்ன, அந்த பாலினாமியலை நம்ம தமிழ்ல பல்லுறுப்பு சமன்பாடுன்னு சொல்லுவோம் அல்லது பல்லுறுப்புன்னு சொல்லுவோம். ஸோ பாலினாமியல் வெரி ஃபர்ஸ்ட், பாலினாமியல் என்னன்னு தெரிஞ்சதுனா தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஈக்குவேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஒரு பாலினாமியல் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் மேடப் ஆஃப் வேரியபிள்ஸ். எதெல்லாம் உள்கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னா வேரியபிள்ஸ், அப்புறம் வேரியபிள்ஸ் மீன்ஸ் லைக் எக்ஸ், ஒய், எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸை நம்ம வந்து தெளிவாக தீர்மானமாக போகணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கோஎஃபிஷியன்ஸ்லாம் இருக்கும். என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா வேரியபிள்ஸ், கோஎஃபிஷியன்ஸ். கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து நம்பர்ஸாக இருக்கலாம். ஷார்ட் ஃபார்மில் நம்பர்ஸ் எழுதுறேன். ஐ மீன் நம்பர்ஸ் தோஸ் ஆர் மல்டிப்ளை வித் த வேரியபிள்ஸ். மல்டிப்ளை வித் த வேரியபிள்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொடுக்குறேன் பாருங்க. மல்டிப்ளை வித் த வேரியபிள்ஸ், இதுதான் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ வேற என்னென்ன இருக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோல் நம்பர் எக்ஸ்பனன்ஸ், அதாவது பவர் வந்து இப்போ எக்ஸ், ஒய் அப்படிங்கிற வேரியபிள்ஸ்னுடைய பவர்ஸ் வந்து ஹோல் நம்பர்ஸாக இருக்கணும். லைக் 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸாக தான் இருக்கணும். இங்கே வந்து நெகட்டிவ் பவர்ஸ் வந்து என்டர் ஆகக்கூடாது. ஸோ மொட்டையா நெகட்டிவ் பவர்ஸ் அப்படின்னா புரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் சொல்றேன் கேளுங்க. அதே மாதிரி இதுல ஆப்ரேஷன்ஸ் வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் உள்ள இருக்கும், இன்வால்வ் ஆகும் அப்படின்னா பிளஸ், மைனஸ், ப்ராடக்ட் மட்டும்தான். இங்க டிவிஷனுக்கு வேலையே இல்லைங்க.
Okay, so polynomial involves variables like x, y, etc. Coefficients. What is coefficient? Numbers which multiply with the variables. Other coefficients. Whole number exponents இருக்கணும். X power something, அது y power something எல்லாமே உங்களுக்கு வந்து whole numbers இருக்கணும். Operations வந்து plus, minus, etc. So இதுக்கான examples பாருங்க. Examples for polynomial 3x square plus 5x minus 7 is an example for polynomial. So இந்த polynomial பாருங்க கண்டிப்பா என்னென்ன உள்ள இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வேரியபிள் வந்து x இருக்கு, வேரியபிள் வந்து x இருக்கு. ஓகே, coefficients வந்து numbers 3 and 5 இது எல்லாமே coefficients. ஆக்சுவலா இந்த லாஸ்ட் 7 வந்து நீங்க கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லலாம், அல்லது இந்த இடத்துல நம்ம x பவர் 0 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தா இதை coefficient of x பவர் 0 சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இது கான்ஸ்டன்ட் டேர்ம்னே தான் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஹோல் நம்பர் எக்ஸ்போனன்ட்ஸ். ஹோல் நம்பர் எக்ஸ்போனன்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுடைய வேரியபிள் என்ன அங்க அக்கரா இருக்கோ அதனுடைய பவர், எக்ஸ்போனன்ட்ங்கிறது இந்த இடத்துல பவர் குறிக்குது. ஸோ அதனுடைய பவர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸா இருக்கணும். லைக் 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பவர் -1, எக்ஸ் பவர் -2 ஆர் எக்ஸ் பவர் 2/3 இந்த மாதிரி ஃபார்ம்ல வரக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் முக்கியம். ஆப்ரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ், மைனஸ், மல்டிபிளிகேஷன் இந்த 3 ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தான் உள்ள என்டர் ஆயிருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக் டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஆல்சோ பேசிக் கான்செப்ட் ஃபார் பாலினாமியல். எனி டவுட் இன் திஸ்? ஏதாவது டவுட் இருக்குங்களா இதுல? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் அதர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா எக்ஸ் ஸ்கொயர் -4x plus 9 is also a polynomial. Is a good example for polynomial. ஓகே, அடுத்தது இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் 4x plus 9 is a polynomial சொல்றீங்க. So what about a single number ஒரு numerical value just 9? So what about this? இது ஒரு பாலினாமியலா அப்படின்னு பேச, this is a constant polynomial நம்ம சொல்லலாம். ஓகே, this is a constant polynomial. ஸோ இதை வந்து நான் என்னோட இஷ்டத்துக்கு இது எந்த டிகிரி உடைய பாலினாமியலாவும் நான் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ 0x ஸ்கொயர் மைனஸ் ஆர் பிளஸ் 0x plus 9. Yes, this 9 can be written in a polynomial form. ஓகேவா? பட் எல்லா வேரியபிளுமே இந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்சென்ட் ஆயிருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் ப்ரெசென்ட்ல இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டூப்ளிகேட் சப்ஸ்டியூஷன் கொடுத்து 0x ஸ்கொயர் மைனஸ் 0x இஸ் நத்திங் பட் 0. ஸோ டூப்ளிகேட் சப்ஸ்டியூஷன் கொடுத்து என்னால் இது ஒரு பாலினாமியல் எழுத முடியும். இந்த பாலினாமியலுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஓகே, எனி டவுட் இன் திஸ்? ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் சி இப்படின்னு கொடுத்துட்டு whether it is a polynomial or not கேட்டாங்கன்னா yes this is a constant term. constant term கூட நம்ம சொல்லி நிறுத்திக்கலாம். பட் again இதை வந்து பாலினாமியல் ஃபார்ம்ல சொல்லலாமா? yes நம்ம சொல்லலாம். by substituting the duplicate terms say 0x square or 0x cube plus 0x square minus 0x plus c. this is a polynomial. இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட்டா நீங்க பாலினாமியல் ஃபார்ம்ல எழுதலாம். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து எதெல்லாம் உங்களுக்கு வந்து பாலினாமியல் கிடையாது, என்ன ரீசன்? இப்போ நான் உங்களே உங்களை தான் கேட்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் நாட் பாலினாமியல் நான் சொல்லிட்டேன். இந்த இடத்துல இதெல்லாம் வந்து பாலினாமியல் இல்லைன்னு சொல்லிட்டேன். பாலினாமியலோட ஷார்ட் ஃபார்ம் ஜஸ்ட் பாலின்னு எழுதுறேன். ஸோ நாட் பாலினாமியல் ஃபார் எக்ஸாம்பிள் 1/xங்கிறது நாட் பாலினாமியல். ஸோ வாட் இஸ் த ரீசன்? என்ன இங்க வந்து எக்ஸ்ங்கிறது ஒரு வேரியபிள் பிரசன்ட் ஆயிருக்கு. கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ் கூட 1 இருக்கு. பட் வாட் இஸ் த ரீசன்? ஏன் இதை வந்து நான் பாலினாமியல் சொல்லக்கூடாது? சொல்லுங்க பார்க்கலாம். சோ க்ளூ உங்களுக்கு பவர் ஃபிராக்ஷன்ல வரும். x பவர் இந்த இடத்துல ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த x 1/x நான் எப்படி எழுதலாம்? இங்க இருக்கிறது x பவர் -1 எழுதலாமா? சோ நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ் வந்திருக்குங்களா இல்லைங்களா? ஆக்சுவலா ப்ராப்பரான ரீசன் வந்து நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் வந்திருக்கிறதுனால this is not a polynomial. கரெக்ட்டுங்களா? யார் ஆன்சர் பண்ணீங்க? Okay, so yes, 1/x cannot be a polynomial because x
1 by x can be written as x power minus 1. This x contains the negative exponent minus 1. So, x power வந்து இருக்கக்கூடியது. Suppose if the form is x power n அப்படின்னு எடுத்துட்டா, இந்த n கண்டிப்பா உங்களுக்கு whole number தான் இருக்கணும். Like 0, 1, 2 இப்படி தான் இருக்கணும். இது வந்து negatives ஆவோ அல்லது fractions ஆவோ இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து polynomial கிடையாது. So, another one reason, another one example for not polynomial. ஸோ இதுவும் பாலினாமியல் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு ரூட் எக்ஸ். ஸோ இது வந்து பாலினாமியல் இல்லைன்னு சொல்றோம். வாட் இஸ் த ரீசன்? ரூட் எக்ஸ் இஸ் நாட் எ பாலினாமியல். ரீசன் ஏன்? x பவர் 1/2 வரும் மேம். அப்படி வரும்போது ஹோல் நம்பர் வரும். எஸ், x பவர் 1/2 னு இதை எழுதலாம். நமக்கு வந்து எக்ஸ்போனன்ட் கண்டிப்பா என்னவா இருக்கணும்? ஹோல் நம்பர்ஸா தான் இருக்கணும். எக்ஸ்போனன்ட் is not a whole number. is not a whole number னு எழுதலாம். அல்லது exponent is a fraction form. exponent is a fraction அப்படின்னு சொன்னீங்கனாலும் is a good reason for why we are saying this root x is not a polynomial அப்படின்னு சொல்றதுக்கான reason. Okay, similarly x power minus 2 is also not a polynomial because the exponent is not a whole number. It is a negative integer. So that x power minus 2 that is 1 by x square. எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். This is not a polynomial. So அப்படின்னா ஸோ இந்த மாதிரிலாம் ரூட் வரக்கூடாது, எக்ஸ் பவர் மைனஸ் 2 வரக்கூடாது அப்படின்லாம் சொன்னா, ஸோ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாதான் அது வந்து பாலினாமியல் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும் இல்லைங்களா? ஸோ அதனுடைய பாலினாமியனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஜென்ரல் ஃபார்ம் வந்து ஐ மீன் நம்ம ஆப்ரேட் பண்றதா இந்த இடத்துல ஏ நாட்டும் போடலாம் அல்லது ஏஎன்னும் போடலாம். ஸோ ஏஎன் எக்ஸ் பவர் என் plus a n minus 1 x power n minus 1 plus a n minus 2 x power n minus 2 and so on. Last a1x plus a0. So this is the general form of the polynomial. கண்டிப்பா உங்களுக்கு நெகட்டிவ் பவர்ஸ் வரக்கூடாது. அதே மாதிரி பவர் ஐ மீன் நெகட்டிவ் பவர்ஸ் வரக்கூடாது. பவர்ல வந்து ஃபிராக்ஷன்ஸ் வரக்கூடாது. அவ்வளவுதான். ரைட். ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய a0, an இது எல்லாமே a0, a1 sorry a1 etc a2 etc up to an minus 1 an இது எல்லாமே நமக்கு என்னன்னு சொல்லுவீங்க? கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது இந்த பவர்ல இருக்குதுங்களா என்ன இருக்கு இல்லைங்களா? இந்த என்ன என்னவா இருக்குங்க சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் எல்லாம் வேரியபிள் சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ் வந்து வேரியபிள் சொல்லிடுறோம். எக்ஸ் வந்து வேரியபிள் எது கான்ஸ்டன்ட் எது நம்ம பேசிட்டோம். வாட் அபவுட் த என்ஸ்? என்ல என்னவா இருக்கணுங்க? எனி ஒன் ஆஃப் யூ. என்கிறது பவர் ஆஃப் த வேரியபிள். அது என்னவா இருக்கணும்? ஹோல் நம்பர். எஸ், என்கிறது கண்டிப்பா ஹோல் நம்பரா இருக்கணும். அவ்வளவுதாங்க. இதுதான் வந்து ஒரு பாலினாமியலுடைய டெஃபினேஷன். ஸோ திஸ் இந்த ஃபார்ம்ல இருக்கணும். இந்த இடத்துல a0 a1ங்கிறது உங்களோட சாய்ஸ்ங்க. நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். these are all the just constant terms. a0 an minus 1 an minus 2. சம் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல a0 x power n இங்க a1 x power n minus 1 கொடுத்திருப்பாங்க. ஸோ வாட் எவர் இட் மே பி. ஸோ these are all the constants. ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி வேரியபிள் உள்ள என்ட்ரா இருக்கணும். அதே மாதிரி அந்த வேரியபிளினுடைய பவர்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஹோல் நம்பரா இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம பாலினாமியல் நம்ம சொல்றோம். ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, பாலினாமியலை நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் பாலினாமியல், அதே மாதிரி என்ன சொல்றது, குவாட்ரேட்டிக் பாலினாமியல், கியூபிக் பாலினாமியல் இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதையெல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த டிகிரி என்னன்னு தெரிஞ்சதுனா தான் அந்த பாலினாமியல் வந்து எந்த டைப் அப்படின்னு நம்ம பேச முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஒண்ணுமே இல்லைங்க, அந்த பாலினாமியல அக்கறா இருக்கக்கூடிய வேரியபிள்னுடைய ஹையஸ்ட் பவர் என்ன, அதுதாங்க டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஓகே, ஸோ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் இஸ் த, ஸோ டிகிரி ஸ்கிரீன்ல நான் எழுதுறது தெரியுது இல்லைங்க, ப்ளூ கலர் தெரியுதா? ஓகே, ஆன்சர் பண்ண வில்லிங் இருக்குவீங்க. உங்க பேக் சைடு நாய்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணலாம், கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஓகே, ஸோ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் இஸ் த ஹையஸ்ட் பவர். ஓகே, ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள். ஓகே, டெஃபினேஷன் படி கேட்கும்போது இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ
இது எல்லாமே உங்களுடைய மெட்டீரியல்ல நாங்க தெளிவா கொடுத்துருக்கோங்க. புக்கா தான் கொடுக்குறோம் மெட்டீரியல். ஸோ எல்லாமே அதில் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் இஸ் த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்னென்ன சொல்லலாங்க? எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்க, 4x³ + 2x² + x - 5. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பாலினாமியல். நான் இது எப்படி வேணாலும் நோட்டேட் பண்ணிக்கலாங்க. f of xன்னு சொல்லலாம். சில புக்ஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாலினாமியல் வந்து p of xன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட சாய்ஸ் தான். இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் x. ஓகே, ஸோ இப்படியும் சொல்லலாம். ஓகே, வாட் இஸ் த டிகிரிங்க? டிகிரி என்ன இந்த இடத்துல? வாட் இஸ் த டிகிரி? 3. Yes, 3 because yes. ஸோ இந்த பாலினாமியல்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய வேரியபிள்ங்கிறது எக்ஸ். ஸோ எக்ஸ்னுடைய பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்னுடைய பவர்ஸ்லாம் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து 1, 2 and 3 இருக்கு. ஸோ இதனுடைய ஹையஸ்ட் பவர் என்னவா இருக்குன்னா 3. ஸோ தட் இஸ் த டிகிரி ஆஃப் த பாலினாமியல். வெரி குட். ரொம்ப பேசிக் தான் நம்ம மேத்தமெட்டிக்கலா பார்க்கும்பொழுது, பட் எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிறது எங்களுடைய கான்செப்ட். ஓகே, இன்னொரு பாயிண்ட் இதுல சொல்லியாச்சு. பாலினாமியல்ங்கிறது கண்டிப்பா நான் நெகட்டிவ், என்ன சொல்றது, ஐ மீன் அதனுடைய பவர் வந்து நான் நெகட்டிவ் இன்டெகிரல் பவர்ஸா தான் இருக்கணும். பாலினாமியலுடைய டிகிரி வந்து அதை தான் சொல்லிட்டோம் இல்லைங்களா, ஹோல் நம்பர்ஸா தான் இருக்கணும். பாலினாமியலுடைய டிகிரி வந்து ஹோல் நம்பர்ஸா தான் இருக்கணும். ஸோ இதனுடைய அனதர் நேம் வந்து பாத்தீங்கன்னா நான் நெகட்டிவ் இன்டெகிரல் பவர்ஸ் சொல்லலாங்களா? ஓகே, ஸோ டிகிரி வந்து கண்டிப்பா நான் நெகட்டிவ் இன்டெகிரல் பவர்ஸா தான் இருக்கணும். ஸோ தட் இஸ் அதை நான் சிம்பிள் ஃபார்ம்ல வந்து ஹோல் நம்பர்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஷுட் பி நான் நெகட்டிவ் இன்டெகிரல் பவர்ஸ் அப்படின்னு கேட்கலாம், அல்லது டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஷுட் பி ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான். பாருங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ பாலினாமியல் பத்தி பேசியாச்சு. இதுல ஏதோ டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னா என்னன்னு தெரியும். பாலினாமியல்னா இல்லை அப்படின்னா என்ன, ஏன், எதுக்கான ரீசன் சொல்லலாம். ஸோ வாட் இஸ் டிகிரி? ஸோ டிகிரிலாம் எப்படி இருக்கணும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எப்ப வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனா கன்வெர்ட் ஆகுது? எப்ப ஒரு ஈக்குவேஷனா கன்வெர்ட் ஆகுதுன்னா அந்த பாலினாமியலை நீங்க 0 அப்படிங்கிற ஒரு நியூமரிக்கல் வேல்யூக்கு நீங்க ஈக்குவல் பண்ணும் பொழுது அந்த பாலினாமியல் என்னவா மாறுதுன்னா ஈக்குவேஷனா மாறுது. ஓகேங்களா? இதுதான், அதாவது பை டெஃபினேஷன், மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷனா நான் சொல்லாம கான்செப்டை மட்டும் சொல்றேன். ஒரு பாலினாமியல் வாட் எவர் இட் மே பி, சப்போஸ் இஃப் p of x is a polynomial which is x² + x - 1, இந்த பாலினாமியல் எப்போ வந்து ஈக்குவேஷனா மாறுது அப்படின்னு சொன்னா p of x is equal to 0. இந்த பாலினாமியல் நீங்க 0க்கு ஈக்குவல் பண்ணணும். தட் இஸ் x² + x - 1 is a polynomial. If we equate this polynomial to 0, then this is called the equation. Okay, okay, any doubt in this? Right. இந்த பாலினாமியலை நோட்டேட் பண்றது நம்மளோட சாய்ஸ்ங்க. p of x, f of x or g of x, whatever it may be. Right. So next பாருங்க, types of equation based on degree. ஈக்குவேஷனை வந்து எப்படி டிகிரி பொறுத்து பாலினாமியலும் கிளாசிஃபை பண்ணலாம், அதே மாதிரி நீங்க ஈக்குவேஷன்ஸையும் கிளாசிஃபை பண்ணலாம். பாருங்க, டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் பேஸ்ட் ஆன் டிகிரிஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம பேசிக்காவே மேத்தமெட்டிக்ஸ் தானே. ஸோ இதுல பெருசா சொல்றதுக்கு எது இல்லை. டிகிரி வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா வாட் இஸ் த டைப் ஆஃப் த ஈக்குவேஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இஃப் டிகிரி இஸ் 0, டிகிரி 0வா இருக்குன்னா என்னங்க இருக்கும்? அது என்ன பாலினாமியலா இருக்கும்? சாரி, என்ன ஈக்குவேஷனா இருக்கும்? நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எக்ஸாம்பிள் 7. இதை நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக இந்த 7ங்கிறது எப்படி வேணாலும் எழுதலாம், நம்ம இஷ்டம். 7/1 எழுதலாம், 1 × 7 எழுதலாம், 7 × 1 எழுதலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 + 5 எழுதலாம். ஸோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ஒரு நியூமரிக்கல் வேல்யூவை நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்க முடியும் மேத்தமெட்டிக்கலி. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஈக்குவேஷனை பத்தி பேச போறோம். நல்லா கவனிங்க, ஈக்குவேஷனை பத்தி பேச போறோம். ஸோ தட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 7 வந்து என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் 7 இங்க ஈக்குவேஷனை பத்தி பேசுறதுனால நான் சொல்ல வரேன். 7 × x⁻0 அப்படி நான் எழுதலாங்களா? எஸ் ஆர் நோ?
7 into x power 0. We know that anything power 0 value is always 1. So anything power 0 value is always 1. So 7 can be written as 7 into 1. That 1 may be x power 0. So this is a சொல்லுங்க பார்க்கலாம். Suppose என்னன்னு சொல்லுங்க. இது ஒரு constant equation. Constant polynomial. Constant polynomial. Yes, this is a constant polynomial. Okay. This is a constant polynomial. Okay. அடுத்தது அப்படியே நம்ம 1 by 1 வரலாம் பாருங்க. டிகிரி வந்து 2 இருந்துச்சுனா சாரி if degree is 1 சொல்லுங்க பார்க்கலாம். நேம் என்னங்க வரும்? monopolynomial ma'am. Monopolynomial. Linear. ஈக்குவேஷன் பத்தி சொல்லும் பொழுது மேம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜீரோ பாலினாமியல் வராதல்ல மேம். Linear equation. லீனியர் டிகிரி வந்து 1 இருந்துச்சுனா ஃபார் எக்ஸாம்பிள் ax plus b equal to 0. This is a equation. This is an equation. இல்லைங்களா? சோ இந்த ஈக்குவேஷன் உடைய டிகிரி என்னவா இருக்குங்க? 1 ma'am. Yes. So degree வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா a and b are constant terms. So variable is x. x உடைய highest power வந்து நம்மளுக்கு 1 இருக்கிறதுனால so இதுக்கு வந்து நேம் வந்து linear equation. இது ஒரு நான் மேத்ஸா இருந்தா நம்ம இவ்வளவு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். So nothing சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. So this is a linear equation. இல்லைங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் ஜெனரல் ஃபார்ம் அல்லது எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லலாமா? ax plus b equal to 0. இது வந்து ஜெனரல் ஃபார்ம். இதுவே வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா 3x plus 5 equal to 0 ன்னு சொல்றாங்களா? இல்லைங்களா? ஓகேங்களா? எஸ் ஆர் நோ? சரி, அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றேன்னா 3x plus 5 equal to 0 is an equation which is having the degree 1 so that this equation is called as linear equation. Okay, so இந்த ஈக்குவேஷனுக்கு எவ்வளவு பாசிபிள் சொல்யூஷன்ஸ் எனக்கு எவ்வளவு என்ன சொல்றது எவ்வளவு சொல்யூஷன் ஐ மீன் எவ்வளவு ரூட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும்? 1 ma'am. 1. By solving this equation 3x is equal to minus 5, x is equal to minus 5 by 3 is a only one root. So டிகிரி வந்து 1 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியது ஒரே ஒரு ரூட் தான் இருக்கும். இன்னொன்னு சொல்ல வரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் என்ன சொல்றதுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வந்து நம்ம மோனோமியல்னு சொல்லலாம். ஓகேவா? மோனோமியல் சொல்லலாம். பிகாஸ் அதாவது மோனோமியல் அப்படின்னா ஒரு பாலினாமியல் வந்து ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5x அல்லது 3y² அல்லது எனி கான்ஸ்டன்ட் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் 7 சொல்றேன் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள். அல்லது 4a³ இந்த மாதிரியான ஒரே ஒரு டேர்ம் மட்டும் கொண்ட பாலினாமியலுக்கு பேர் வந்து மோனோமியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ கான்ஸ்டன்ட் பத்தி பேசும்பொழுது கான்ஸ்டன்ட் இஸ் ஆல்சோ எ மோனோமியல். ஓகேங்களா? யாராவது கேட்டீங்கல்ல? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. Suppose if the degree of the equation is 2. என்ன சொல்லலாங்க? The name of the equation என்னங்க வரும்? Quadratic equation ma'am. Yes, quadratic equation. So இது நம்மளுக்கு well known result. நம்மளுக்கு இது quadratic equation. For example என்னன்னு சொல்லுங்க. General form எப்படிங்க இருக்கும்? ax plus bx plus c equal to 0. Equal to 0. So இதுக்கு எவ்வளவு ரூட்ஸ்ங்க possible? It has how many roots are possible? Plus or minus 1. Yes, 2 roots இருக்கும். Yes, 2 roots possible. X is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a formula யூஸ் பண்ணி நம்ம root find out பண்ணனா we have only 2 roots. So degree வந்து 2 இருக்கிறதுனால நமக்கு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா கிடைக்கக்கூடிய number of roots எத்தனைங்க இருக்கும்? 2 தான் இருக்கும். சரிங்களா? Yes. So in the similar manner, what is the name of the equation which has the degree 3? Cubic equation. Cubic equation. Very good. So இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் தான். But answer பண்றீங்க. Very good. Name of the equation is cubic equation. So general form ax cube plus bx square plus cx plus d equal to 0. Suppose நடுவுல ஏதோ டேர்ம் மிஸ் ஆனாலும் ப்ராப்ளம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இன்னொரு ஈக்குவேஷன் நான் சொல்லணும் அப்படின்னா ax cube plus cx minus d equal to 0. Sorry, plus d equal to 0. இந்த மாதிரி நான் சொன்னாலும் this is also a cubic equation because the highest exponent of the variable is 3. அவ்வளவுதான் நம்மளுக்கு மேட்டர். உள்ள வந்து x ஸ்கொயர் டேர்ம் மிஸ் ஆயிடுச்சு அல்லது x டேர்ம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் பேசக்கூடாது. அக்கறா இருக்கக்கூடிய வேரியபிள்ல ஹையஸ்ட் டிகிரி என்னவோ ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான் வந்து டிகிரி ஆஃப் த differential equation. So if the degree of the differential equation is 3, then that name is cubic equation. எவ்வளவு ரூட்ஸ்ங்க இருக்கும் இதுக்கு? எவ்வளவு ரூட்ஸ் தான் பாசிபிள்? It has
3 roots. only 3 ரூட்ஸ். 3க்கு மேல ரூட்ஸ் போறதுக்கு சான்ஸ் இருக்குங்களா? இல்ல இல்லையா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டிகிரி 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். if the degree is 4 டிகிரி இருந்துச்சுன்னா டைப் ஆஃப் த ஈக்குவேஷன் என்ன? Biquadratic equation. எஸ், டிகிரி 4 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷனுடைய நேம் வந்து பைக்வாட்ராட்டிக் ஈக்குவேஷன். வெரி குட். ஸோ இந்த பைக்வாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லலாம். சரிங்களா? இதுவே வந்து நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பைக்வாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லலாம் டிகிரி 4 இருந்தா. அனதர் ஒன் நேம், ஐ மீன் அனதர் ஒன் டைப் என்னவா இருக்குன்னா குவாட்ரிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ இது இங்க ஒரு பியூட்டி என்னன்னா, இதுல வந்து 2 டைப் இருக்குங்க. பைக்வாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம், குவாட்ரிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ பைக்வாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா அது என்ன ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு பாருங்க. a x power 4. Yes, degree of the equation is 4, but this equation is in the form of a x power 4 plus b x square plus c equal to 0. That is, it has only the even powers. Even powers மட்டும் இருக்குங்க. ஓகே, இதுல ஆட் பவர்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனுடைய டைப் வந்து பைக்வாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதுல ஸ்பெஷலா இல்ல எனக்கு எல்லா பவர்ஸுமே உள்ள இருக்கு, ஜென்ரல் ஃபார்ம் வந்து ax power 4 plus bx cube plus c x square plus dx plus e equal to 0 இந்த ஃபார்முலா இருக்கு அப்படின்னா இதனுடைய நேம் வந்து குவாட்ரிக் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி டிகிரி வந்து 5 இருந்துச்சுன்னா, if the degree of the differential equation is 5, then name of the equation, screen உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். Yes, degree of the degree of the equation is 5, the name or type of the equation is quintic equation. ஓகேங்களா? ஸோ நம்மளால ஜென்ரல் ஃபார்ம் எழுத முடியும் ax power 5 plus etc. So at last any constant term equal to 0. So 5 வந்து டிகிரி வந்து 5 இருந்துச்சு, அந்த ஈக்குவேஷனுடைய நேம் வந்து quintic equation. ரைட். ஸோ இப்போ பாருங்க, டிகிரி 0 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஸோ டெஃபினட்டா ரூட்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இதனால இதில் வந்து it has 0 roots அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எஸ், if the degree of the equation is 1, it has only one root. Okay, only one root. Yes. If the degree of the equation is 2, then it has 2 roots. If 3, it has 3 roots. If 4, it has 4 roots. If 5, it has 5 roots. So இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதுல இருந்து நான் ஜெனரலான ரூல் என்ன சொல்றேன்னா, if the degree of the equation is n is any whole number or non-negative integer அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு then the equation can have at most, அதிகபட்சமா அதை தாண்டி போறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, at most n roots. கரெக்ட்டுங்களா? இப்படி நான் சொல்லலாமா? இன் ஜெனரல் அப்படி சொல்லலாங்களா? டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் n இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து n இருக்கும். சொல்லலாங்களா இப்படி? எஸ் ஆர் நோ? இப்ப நம்ம பார்த்ததுல இருந்து இப்படி நம்ம ஜெனரல் ரிசல்ட் இப்படி கன்க்ளூட் பண்ணலாமா? if the degree of the equation is n, then it has the at most n roots. The name of the theorem is fundamental theorem of algebra. Okay, so இந்த கான்செப்டுக்கு பேரு தான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. இது எப்படி வந்ததுன்னா, நாம வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு தியரமா ஸ்டேட்மெண்ட் படிங்க, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ராவா, if degree equal to n, if degree equal to n, if degree equal to n, then சொல்லிட்டு நீங்க படிச்சுட்டே போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. இங்க அட்மோஸ்ட் வருமா அல்லது அட்லீஸ்ட் வருமா ஆர் எக்ஸாக்ட்லிங்கிற மீனிங் என்ன அர்த்தத்துல வரும்? அப்படியே இந்த இடத்துல எக்ஸாக்ட்லின்னு வரணுமா, என்ன வரணும்? அந்த வார்த்தைக்கான பவர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதிகபட்சமாக அதை தாண்டி போகாது. அதிகபட்சமாவே உங்களுக்கு n ரூட்ஸ் தான் இருக்குங்கிறத நீங்க மெமரி பண்றதை விட இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாமளே டெரைவ் பண்ணியாச்சு. if degree is n, then the equation at most, then the equation can have at most n roots. So this theorem is known as the fundamental theorem of algebra. டெஃபினட்டா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாவும் கேட்கலாம், அல்லது இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்மோஸ்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட், ஓகே, அட்லீஸ்ட்னு சொல்லி மாத்தி கேட்கலாம்.
ஸோ இந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அல்லது ஸ்டேட்மெண்ட் அவங்க டைரக்டா கொடுத்துட்டு இந்த நேம் ஆஃப் த தியரம் என்ன, இது வந்து ஃபேக்டர் தியரமா அல்லது ஃபண்டமெண்டல் தியரமா ஆஃப் அல்ஜிப்ராவா அல்லது ரூட் தியரமா, சும்மா நேம் ஆஃப் த தியரத்தை வந்து மாத்தி கொடுத்தும் கூட கொஸ்டின் கேட்கலாம். காம்படிஷன் அதிகமாயிருச்சு, நம்மள எங்கெங்க ஃபில்டர் பண்ணணும்னா இந்த மாதிரி கூட ட்விஸ்ட் வைக்கலாம். ஸோ பாத்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குங்களா இதுல? ஓகே No, ma'am. ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்ப வெயிட் மினிட். எஸ், நெக்ஸ்ட் பாருங்க ஃபேக்டர் தியரம். ஸோ அனதர் ஒன் தியரம் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு அதனோட எக்ஸ்பான்ஷன் கவனிக்கலாம். ஸோ இந்த ஃபேக்டர் தியரமும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு நேம் ஆஃப் த தியரம் கேட்கலாம். நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இஃப் தென் கண்டிஷன்ல கொஞ்சம் குழப்பி விடவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன இந்த தியரம் சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப ஈஸி தாங்க. இஃப் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஐ மீன் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ பாலினாமியல், பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாலினாமியலா இருந்துச்சு அப்படின்னா, அண்ட் P of A equal to 0, ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து நான் அந்த பாலினாமியல் வேரியபிள் எக்ஸுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது அந்த பாலினாமியல் வந்து 0க்கு போகுது அப்படின்னு சொன்னா, அப்படி இருக்கும் பொழுது then x minus A is a factor of P of x. அவ்வளவுதாங்க இந்த தியரம் சொல்லுது. ஒரு P of xங்கிற ஒரு பாலினாமியல்ல எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டியூஷன் ஏ இஸ் எனி நம்பர், ஓகே, ஏதோ ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்குறீங்க. கொடுக்கும் பொழுது அந்த பாலினாமியலுடைய ஆன்சர் வந்து உங்களுக்கு 0 நோக்கி போகுது அப்படி, ஐ மீன் 0 ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸ் மைனஸ் நீங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணீங்களோ அந்த வேல்யூ, திஸ் இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் த பாலினாமியல். ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லணும் அப்படின்னா, ஷார்ட்கட்டா இதை ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி சொல்லலாம்னா, if we substitute x is equal to a, if we substitute x is equal to a in the polynomial, it makes the polynomial equal to 0, then x minus a divides the polynomial. as factor அப்படினாவே நம்மளுக்கு வந்து டிவைட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வேற மாதிரியும் சொல்லலாம், இப்படி மாத்தி கூட நம்மள கன்ஃபியூஸ் பண்ணலாம். if substituting x is equal to a, which makes the polynomial equal to 0, then x minus a, which divides the polynomial exactly. அவ்வளவுதாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சோம்னா எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். சும்மா ரஃபா சொல்றேன், இது வந்து கரெக்டா என்னன்னு சொல்ல முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 1, ஓகே, திஸ் இஸ் அ பாலினாமியல் அப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, if p of x is a polynomial which is x cube minus 5x square plus 2x plus 1, then check whether x minus 3 is a factor of this polynomial. அப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, உட்காந்து இந்த இடத்துல நம்ம டிவைட் பண்ணதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக x cube minus 5x square plus 2x plus 1 இந்த பாலினாமியலை இது டிவைட் பண்ணுதா, திஸ் இஸ் அ ஃபேக்டரான்னு செக் பண்றதுக்காக நீங்க இங்க எடுத்துட்டு வந்து டிவைட் பண்ணிட்டு இருக்க கூடாது. தட் இஸ் நாட் த ஸ்மார்ட் ஒர்க். அது வந்து ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. டு ஃபைண்ட் த சொல்யூஷன் என்ன பண்ணணும், அந்த இடத்துல தான் நீங்க வந்து இந்த ஃபேக்டர் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபேக்டர் வந்து நம்மளுக்கு அந்த பாலினாமியலை டிவைட் பண்ணுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 3 இருக்கு இல்லைங்களா, இந்த 3 கொண்டுட்டு போய் இந்த பாலினாமியல்ல எக்ஸுக்கு பதிலாக நீங்க சப்ஸ்டியூட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் 0வா ஆகுது அப்படின்னா எஸ் திஸ் எக்ஸ் மைனஸ் 3 இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாங்க. நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். நான் இது வந்து 3ங்கிறது போட்டா என்ன ஆன்சர் வருங்கிறதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணல, ஜென்ரலா சொல்றேன். உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல நம்ம டிவைட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இல்ல எனக்கு வந்து 0 ஆக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா இந்த x minus 3 is not a factor of the polynomial. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஓகே, இதை எடுத்து நீங்க ட்ரை பண்ணாதீங்க, இது வந்து ஃபேக்டரா இல்லையானே தெரியாது, நான் ஜென்ரலா தான் சொல்றேன். ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அது ஃபேக்டரா இல்லையான்னு செக் பண்ணணும்னா அந்த ரூட்டை கொண்டு போய் நீங்க அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இது நம்மளுக்கு பேசிக்கான தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த நம்மளுக்கு டைமிங் எக்ஸாம் டைம்ல, ஐ மீன் எக்ஸாமோட என்ன சொல்றது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல போய் அங்க அந்த 3 மணி நேரத்துல உட்காந்துட்டு இதை நம்ம டிவைட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா ரிமைனிங் 2 or 3 கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டே போயிடலாம், இதை சால்வ் பண்ணிட்டு இருக்கிற நேரம். ஓகே, சரி, ரைட்.
இதை வந்து இப்போ நான் மேத்தமெட்டிக் ஃபார்ம்ல இந்த ஃபேக்டர் தியரத்தை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல ஷார்ட்டா நம்ம சொல்லுவோம் இல்லையா, இஃப் p of a equal to 0 அப்படின்னு என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு பாலினாமியல் நான் வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் கொடுத்து அது வந்து 0 ஆகுதா, ரைட். தென் இப்படிதான் நம்ம படிப்போம், இதனால தான் இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் நான் சொல்றேன். தென் x minus a is a factor of p of x. ஓகேங்களா, இப்படி சொல்லலாமா ஷார்ட்டா, if p of a equal to 0 for any a, then this x minus a is a factor of p of x. கிளியருங்களா, ரைட். இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். நீங்க வந்து எனி ஒன் ஆஃப் யூ எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், ஏன்னா நம்ம வந்து ஸ்க்ரீனை மட்டுமே பார்த்து பேசுறதுனால உங்க சைடு இருந்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னு என்னால லைவா இருந்து அது ஒரு மாதிரி போகும் இல்லையா. ஸோ கொஞ்சம் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம், எஸ் ஆர் நோ, இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இந்த ஃபேக்டர் தியரத்தை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, if p of x, let us take p of x is a polynomial which is x square minus 5x plus 6. Okay, the question is check பண்ணுங்க whether this whether 2 is a factor. Check whether x minus 2 is a factor. check பண்ணுங்க. என்னங்க பண்ணுவோம், நம்ம ஃபேக்டரா இந்த பாலினாமியல் x square minus 5x plus 6ங்கறத x minus 2 கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணி X minus 2 is the factor of this polynomial, ma'am. எஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க அவங்க ஆன்சர் பண்ணது கரெக்ட் தான். ஸோ இப்படி நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத விட ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க, p of 2 சப்ஸ்டிட் பண்றீங்க, 2 ஸ்கொயர் minus 5 into 2 plus 6 which is equal to 4 minus 10 plus 6. So this makes the polynomial to 0. Yes, 2 is a this x minus 2 is a factor of the polynomial. இப்படி தாங்க சொல்லி முடிச்சுட்டு போகணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபார் என்ன சொல்றது, இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஷினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணுங்கிற ஹிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு செக் பண்ணணும். அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் நீங்க வந்து பி ஆஃப் ஏ என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது ஃபேக்டரா இல்லையான்னு செக் பண்ணா பி ஆஃப் ஏ கேன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஈக்குவல் டு 0வா இருந்தா எஸ் இட் இஸ் a factor. Yes, this is x minus a is a factor. Is not equal to 0வா, yes this x minus a is not a factor. முடிஞ்சு போச்சு. So no need for long division. long divisionக்கு இந்த இடத்துல நீங்க போக வேண்டாம். ரைட், ஏதாவது டவுட் இருக்குங்களா இது வரைக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த ஒரு டாபிக் டிஸ்கார்ட்ஸ் ரூல். இதை வந்து டிஸ்கார்ட்ஸ் ரூல்னு சொல்லுவாங்க, எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது மேட்டர் இல்ல. டிஸ்கார்ட்ஸ் ரூல் ஆஃப் சைன்ஸ். இப்போ இன்ன வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு f of x is equal to 0 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனுக்கு எப்படி எத்தனை ரூட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், டிகிரி என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வேற என்ன செஞ்சோம், ஒரு பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ இது வந்து ஃபேக்டரா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ரைட், இப்போ என்ன பண்றேன்னா, கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரூட்ஸ் எப்படின்னு தெரியும், ஏன்னா நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் என்னவோ அதுதான் வந்து அவ்வளோ நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் ரூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூட்ஸ்ல வந்து ரெண்டே பாசிபிள் தாங்க, ஒரு ரெண்டே பாசிபிள் ரூட்ஸ் தான் அக்கர் ஆகணும், ரியல் ரூட்ஸ் அண்ட் இமேஜினரி ரூட்ஸ். ஓகே, ஸோ ரியல் ரூட்ஸ் வந்து ரியல் ரூட்ஸ்லயே பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ், நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ். ஓகே, எத்தனை கிடைக்கும், இமேஜினரி ரூட்ஸ் வந்து எவ்வளவு கிடைக்கும், இதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். எஸ், we can count. ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு, எவ்வளவு ரூட்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்ச முடியும். டிகிரி ஆஃப் த பாலினாமியல் வச்சு நம்ம டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் வச்சு நம்ம எவ்வளவு ரூட்ஸ் அக்கர் ஆகுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டைப் ஆஃப் த ரூட்ஸ் வெதர் இட் இஸ் ரியல் ஆர் இமேஜினரி அப்படின்னு செக் பண்றதுக்கு சம் டெஸ்ட் இருக்குங்க. அந்த சம் ரூல் அப்ளை பண்ணுவோம், அந்த ரூலுக்கு பேர் தான் டிஸ்கார்ட்ஸ் ரூல். ஓகேங்களா, இட் ஹெல்ப்ஸ் us to determine the possible number of positive and negative roots of a polynomial equation. சரி, இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, ரூல் என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நம்பர் ஆஃப் ரூல்ஸ், எவ்வளவு பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் இருக்கு. ஓகே, ரூல்ஸ் டு ஃபைண்ட் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ். ஓகே, பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ரூல் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ f of x equal to 0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல ஒவ்வொரு டேர்ம்லயும் இந்த சைன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா, ஐ மீன் சேஞ்ச், இந்த சைன் சேஞ்சஸ் வந்து எத்தனை டைம் நடந்திருக்கு, ஓகே, சைன் சேஞ்சஸ் வந்து எத்தனை டைம் நடந்திருக்கு பாக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் 3 டைம்ஸ் வந்து அது என்னன்னு சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். 3 டைம்ஸ் நடந்திருக்குன்னா ஸோ திஸ் ஈக்குவேஷன் ஹேவ் அட்மோஸ்ட் அதிகபட்சமான, அதாவது பாசிபிள் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் அட்மோஸ்ட் 3 பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த 3ங்கிறது நாட் ஃபிக்ஸ்டு நம்பர். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணோம்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கான டீடைல்டு என்ன சொல்றது, உங்களுடைய மெட்டீரியல்ல வந்து டீடைல்டு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, இப்ப நான் சொல்ல வரது the number of positive roots of p of x is equal to 0 is equal to the number of sign changes in p of x. so counter example ஒன்னு கொடுக்கணும் அப்படின்னா yes, so consider p of x equal to x cube minus 4x square plus 5x minus 2. So this is a polynomial and p of x is equal to 0 is a 0, அதாவது இது வந்து ஒரு ஈக்குவேஷன், பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து இதை சால்வ் பண்ணுனா எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா 3 ரூட்ஸ் வந்து பாசிபிள், 3 ரூட்ஸ் வந்து பாசிபிள். ஸோ அந்த 3 ரூட்ஸ்ல வந்து எவ்வளோ ரியல் ரூட்ஸ் கிடைக்குது, எவ்வளோ இமேஜினரி ரூட்ஸ் கிடைக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி ரியல் ரூட்ஸ்ல எவ்வளோ பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ், எவ்வளோ நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ், ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப p of x is equal to what அப்படி பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றது மட்டும் பாக்குறோம். p of x is equal to what அப்படின்னு அப்படியே இருக்கிற மாதிரி எழுதிருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எழுதிட்டு ஒவ்வொரு டேர்ம்ல இருக்கக்கூடிய சைனை அப்படியே சைனை மட்டும் எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. ஒரு ரூட்லயும் இங்க பிளஸ் சைன் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு, செகண்ட் டேர்முக்கு நெகட்டிவ் சைன், தேர்ட் டேர்ம் contains the positive sign, at last term contains the negative sign. ஸோ இங்க கவனிங்க, எத்தனை இடத்துல வந்து உங்களுக்கு சைன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இங்க பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் அங்க சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அடுத்தது பாருங்க, செகண்ட் டேர்ம்ல இருந்து தேர்ட் டேர்முக்கு, அதாவது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு ஒரு டைம் சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் டைம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே 2 டைம்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு இது வரைக்கும். அடுத்தது பாருங்க, பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு ஒரு டைம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ டோட்டலி இங்க ஒன்னு, இங்க ஒன்னு, இங்க ஒன்னு. ஸோ வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அதை பத்தி பிரச்சனை இல்லை, மொத்தத்துல சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ நம்மளுக்கு 3 டைம்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா, 3 டைம்ஸ் வந்து ஒரிஜினல் ஃபங்க்ஷன் என்னவோ p of x பாலினாமியல்ல 3 டைம்ஸ் வந்து சைன் சேஞ்ச் ஆயிருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் அல்லது அதிகபட்சமாக எவ்வளவு ரியல் ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 3 ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, சரிங்களா. ஸோ இதை வச்சுமே கூட இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து 3 ரூட்ஸ் தான். ஸோ இதை வச்சு நம்ம என்னன்னு சொல்லலாம், இதுக்கு வந்து நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு சொல்லிடலாம். ரைட்டா, அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இதே சேம் மாடல்ல நான் வந்து ரூல்ஸ் டு ஃபைண்ட் த நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் நான் சொல்றேன். So here rules to find நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ், இதை பார்த்துடலாம், இதை மட்டும் பார்த்துடலாம். நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ரூல்ஸ் எதுவுமே இல்லைங்க. இப்போ நம்ம எப்படி p of x is equal to what அப்படின்னு எழுதிட்டு இதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் சொல்லி நான் சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். டைரக்டா டெஃபினேஷன் சொன்னா அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் பாருங்க, p of xங்கிறது x power 7, இங்க -3x power 4, இந்த இடத்துல +2x cube -1 அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற பாலினாமியல். இதை வந்து நம்ம 0 செஞ்சோம் அப்படின்னா திஸ் இஸ் an equation which having the 7 roots possible, right? இப்போ என்ன பண்ண போறோம், எவ்வளவு நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்மளோட எய்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் ரூல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த p of xக்கு பதிலாக நீங்க எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்கெங்கெல்லாம் நீங்க வந்து -x ரீப்ளேஸ் பண்றீங்க. இப்ப -x the whole power 7 -3 into -x the whole power 4 plus 2 times of -x the whole power 3 -1. கான்ஸ்டன்ட் நம்மள எந்த வித சேஞ்சஸ் நடக்காது. So again this can be written as -x power 7. So odd power மைனஸ் உடைய நெகட்டிவ் உடைய odd power வந்து again உங்களுக்கு நெகட்டிவா தான் இருக்கும். So -x power 7 இந்த இடத்துல இது வந்து பாசிட்டிவ் ஆயிடும். So -3 this x power 4 simply
This minus x the whole power 4 simply x power 4. Here minus 2x cube minus 1. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க கொஞ்சம் சைனை கவனிங்க. இங்க ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சைன் இருக்கு, செகண்ட் டேர்ம்ல நெகட்டிவ் சைன் இருக்கு, தேர்ட் டேர்ம்ல நெகட்டிவ் சைன், ஃபோர்த் டேர்ம்ல நெகட்டிவ் சைன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது இங்க சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கா? நெகட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் தான் இருக்கு. ஸோ எனக்கு இங்க சைன் சேஞ்சஸ் நடக்கல. ஸோ அடுத்தது இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இங்கே எனக்கு சைன் வந்து ஒன்றும் சேஞ்ச் ஆக கிடையாது. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து சைன் வந்து சேஞ்ச் ஆகல. ஸோ therefore it has at most or at mostனு சொல்லலாம், at most 0 நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ். ஓகேவா? 0 இந்த 0 நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ். இதுக்கு வந்து நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் கிடையாது. at mostனு சொன்னாலும் தான். பாசிபிள் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் எவ்வளவுன்னு கேட்டாலும் 0 தான். ஓகேங்களா? சாரி, எஸ் பாசிபிள் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் எவ்வளவுன்னு கேட்டாலும் 0 தான். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம ஜெனரலா சொல்லலாமே, இப்ப ரூல்ஸ் ஃபார் ஃபைண்டிங் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் எவ்வளோ, பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் எவ்வளோ பார்த்தாச்சு. ரைட்டுங்களா? இப்ப ஓகே, ரியல் ரூட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு இல்லைங்கிறது பார்த்தாச்சு. ஸோ டோட்டலா மொத்தமா பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ், அவ்வளவுதான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலாவே உங்களுக்கு 3 ரியல் ரூட்ஸ் தான் கிடைக்கணும்னு இருக்கு. 3 பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் தான். உங்களுக்கு நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் இங்க கிடையாது. ஏன்னா பார்க்கும்போதே தெரியும் டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸே 3 தான். அந்த 3மே பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ். ஸோ தேர் இஸ் நோ நெகட்டிவ் ரியல் ரூட். ஸோ ஜென்ரலா சொல்லும் பொழுது 3 positive real root and 0 negative real root. So therefore it contains totally 3 real roots, and also at the same time it has only 3 roots. Those roots are only real roots. So there is no imaginary roots for the equation அப்படின்னு சொல்லிடலாம். ரைட். இப்போ இதே கொஸ்டினுக்கு பாருங்க, பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் இருக்கு அப்படி எவ்வளவுன்னு பார்க்கணும்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இதனோட சைனை மட்டும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. நான் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ்க்கு சைட்ல சும்மாவே நான் உங்களுக்காக சொல்றதா, ஏன்னா இந்த டாபிக் இந்த ஸ்லைட்ல இந்த டாபிக்கை போட்டுட்டு நான் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலும் பாருங்க, ஜஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் பாசிட்டிவா இருக்கு. பாசிட்டிவ் அப்படின்னா இங்க பி ஆஃப் எக்ஸ்ல எந்த விதமான சேஞ்சஸும் தேவையில்லை. மைனஸ் எக்ஸ்ல பி ஆஃப் மைனஸ் எக்ஸை மாத்திட்டு தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். நெகட்டிவ் ரூட்டுக்கு தான் இருந்துச்சுன்னா நீங்க ஐ மீன் பாசிட்டிவ் ரியல் ரூட்டுக்கு நீங்க வந்து ஃபங்க்ஷன் அந்த பி ஆஃப் எக்ஸ்ல எக்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்க வேண்டாம். நெகட்டிவ் ரியல் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா தான் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ நீங்க பாசிட்டிவ் ரியல் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இங்க பிளஸ் இருக்கு, நெக்ஸ்ட் மைனஸ் இருக்கு, அடுத்தது பிளஸ், அடுத்தது மைனஸ். ஸோ எவ்வளவு டைம்ஸ் வந்து சைன் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ், இங்க ஒரு டைம் எனக்கு ஒரு சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஒரு டைம். அதே மாதிரி பாருங்க, நெகட்டிவ் ஐ மீன் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் வந்திருக்கு. இங்க பாருங்க நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வந்திருக்கு. இங்க வந்து செகண்ட் டைம் சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி பாசிட்டிவ்ல இருந்து அகைன் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்க்கு இங்க ஒரு சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ டோட்டலா பி ஆஃப் எக்ஸ்ல ஒரிஜினலாவே எனக்கு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ல 3 டைம்ஸ் வந்து சைன் சேஞ்சஸ் நடந்திருக்கு, 3 டைம்ஸ். ஸோ தேர்ஃபோர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு பேசுறீங்கன்னா இங்க வந்து 3. அதாவது எவ்வளவு பாசிபிள் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னா 3. அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? நெகட்டிவ் ரியல் ரூட் சாரி இமேஜினரி ரூட்டை பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இன்னொரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இட் ஹாஸ் ஒன்லி த பாசிட்டிவ் ஐ மீன் only the possible number of real roots, possible number of negative real roots, positive number of positive real roots. இத பத்தி தான் பேசுறோம். பாசிபிள் நம்பர், தட் இஸ் அதிகபட்சமாக எவ்வளவு இருக்கலாம், எவ்வளவு பாசிபிள் தான் பேசுறோம். ஒழிய இன் ஜெனரல் it gives only possible number of real roots, not exact number. ஓகே, அது வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னொரு பாயிண்ட் ஷார்ட்டா சொல்லணும்னா, பாசிட்டிவ் ரூட்ஸ் நம்மளுடைய கவுண்டிங் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கொடுத்திருக்கிற பாலினாமியலுடைய அப்படியே ஒரிஜினலா எத்தனை டைம் சைன் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாக்குறீங்க. நெகட்டிவ் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட்